வடக்கனை மிஞ்சிட்டாங்க நம்ம ஆள். வடக்கன் தான் போய் பெட்ரோல் பங்கில் நிற்பானா, இவங்களும் போய் பெட்ரோல் பங்கில் ஒருத்தன் 30 லிட்டர் வாங்குற, ஒருத்தர் டேங்கில் வாங்குறாரு, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம குட்டியாடையில் ஃபில் பண்ணுறாரு. என்னடா அறிவு உங்களுக்கு? அப்படி ஃபில் பண்ணி என்ன பண்ண போறீங்க? எங்கே போக போறீங்க? அப்படி வண்டியில் புக் பண்ணி பஸ்ஸு ஓடுது, ட்ரெயின் ஓடுது, என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் பஸ்ஸு ட்ரெயின் ஓட தான் செய்யும். அப்படி தான் நீங்கள் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க? பெட்ரோல் இல்லாமல் வாழ முடியாது உங்களால். வீட்டில் வாங்கி வச்சு இப்போ ஏதாவது தீக்கி பிடிச்சது போதியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதுக்கு போய் அவ்வளோ அவசரமாக போய் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க போய் பெட்ரோல், டீசல்லாம்? அப்படிலாம் தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது. இது இந்தியாவில் நல்லா 21 நாளைக்கு தேவை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஏற்பட்டால் என்ன, கொஞ்சம் ஆஃபீஸுக்கு சைக்கிளில் போங்க, சைக்கிளில் மோட்டர் கற்றுக்குவோம். பழையபடி எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார், அவர் டெய்லி வந்து விறகடுப்புலாம் சமைப்பார் வீட்டில். நான் சொல்லுவேன், மாமா உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு, நீங்கள் இன்றைக்கி வந்து விறகடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்களே மாமா அப்படின்னு சொல்லுவேன். அவர் எனக்கு சிரிச்சிட்டே சொல்லார், டே இதாண்டா என்றைக்கும் வாழ்க்கையில் நிஜம் அப்படின்னுவார். அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. நான் அவர் சொன்னது, அவரை கிண்டல் பண்ணிக்கிருந்தேன். நான் சாக்கு நாங்கள் ராக்கெட் விட்டுருக்கோம், இன்னும் விறகடுப்பில் சமைக்க. இன்றைக்கி பார்த்தீங்களா பெங்களூரில் ஃபுல்லாக விறகடுப்பில் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம பழைய காலத்து முறை வந்து அது புகை கம்மியாக வர மாதிரி வச்சு சமைக்கணும். அது ஓசோனில் ஓட்ட விழுறதுனால எல்லோரும் விறகடுப்பு கிடைக்கக்கூடாது, தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். எல்லாத்துக்குமே சப்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, இது இல்லைன்னா அதுன்னு இருக்குது. நம்ம அதை அதுக்கு வாழ கற்றுக்கணும் என்றைக்குமே. இப்போ பெட்ரோல் பங்கில் நிற்கிறேன் க்யூவில். கடவுளை என்னத்தை சொல்கிறது?